ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நண்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க சமைக்கலாம். வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ரெண்டு இல்லை 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போதும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 தக்காளி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஆனால் கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காவை சீவி எடுத்துருப்பான். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சோண்ட சோம்பு, கொஞ்சோண்ட கசகசா போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும். கிரேவி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? தக்காளி அரைச்சி ஊற்றுனால சூப்பராக இருக்குது பாருங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்றுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஒரு 5 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இந்த கிரேவியை நல்லா நண்டுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். மூடி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு பாருங்க. அரைச்ச வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான். முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். நம்மளோட நண்டு குழம்பு ரெடி. இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். பாய்.